அமெரிக்காவில் நீதிமன்ற உத்தரவால் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான இந்தியர்கள் வெளியேற்றப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. என்ன நடக்கிறது பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்காவில் வேலை செய்வதற்காக ஏராளமான மக்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆர்வம் காட்டுகின்றனர். இப்படி அமெரிக்காவில் தங்கி வேலை செய்ய ஆசைப்படுபவர்களுக்காக அங்கு H-1B என்ற விசா வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 65,000 பேருக்கு இந்த விசா வழங்கப்படும். இது தவிரவும் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்பு முடிக்கும் வெளிநாடுகளை சேர்ந்த 20,000 பேருக்கும் H-1B விசா வழங்கப்படுகிறது. இந்த H-1B விசாவை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. H-1B விசாவை பெற்று அமெரிக்காவில் பணியாற்றுவோர் தங்களுடைய குழந்தைகளையும் அமெரிக்காவிற்கு அழைத்து செல்ல முடியும். இதற்காக அவர்களுக்கு H-4 என்ற விசா வழங்கப்படுகிறது. இந்த விசாவை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்கள் 21 வயது வரை அமெரிக்காவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வசிக்க முடியும். ஆனால் அதற்கு பின்னரும் அமெரிக்காவில் அவர்கள் தொடர்ந்து வசிக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவிலேயே ஏதோ ஒரு வேலையை பெற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி அமெரிக்க விசாவை பெறலாம். இதற்காக அவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை அவகாசமும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில்தான் அமெரிக்காவில் 21 வயதை கடந்தும் பெற்றோரை சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் வேலைக்கான விசாக்களுக்கு டெக்சாஸ் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது அங்கு வசிக்கும் இந்திய பெற்றோர்களுக்கு தலைவலியாக மாறியுள்ளது. ஏனென்றால் 2023ஆம் ஆண்டின் நிலவரப்படி கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் 21 வயதை கடந்து அமெரிக்காவில் தங்களது பெற்றோருடன் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு தற்போது வேலைக்கான விசா தடை செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் கட்டாயமாக இந்தியா திரும்ப வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவை விட்டு அவர்கள் வெளியேறும் கட்டாயத்தில் இருப்பதால் வேலை தேடி அவர்கள் கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கும் செல்லலாம். ஆனால் லட்சக்கணக்கானவர்கள் என்பதால் அந்நாடுகளில் கூட உடனடியாக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இதனால் அமெரிக்காவில் இருந்து கட்டாயமாக தங்கள் தாய் நாடான இந்தியாவிற்கு திரும்பும் 1,00,000க்கும் அதிகமான இந்தியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபராக சமீபத்தில் மீண்டும் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அதில் ஒன்றாக குடியேற்றத்தை தடுக்க முறைப்படுத்த ஏகப்பட்ட விதிகளை மாற்றினார். சட்டவிரோத குடியேற்றம் மட்டுமின்றி சட்டப்பூர்வ குடியேற்றம் தொடர்பாகவும் அவர் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். இதனாலேயே அமெரிக்காவில் வசிக்க பலருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் டெக்சாஸ் நீதிமன்றத்தின் உத்தரவு மேலும் சிக்கலை அங்குள்ள இந்தியர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு நிரந்தரமாகுமா அல்லது மாற்றம் நிகழுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.